அன்பான சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம இயேசுவின் நாமத்தை எப்படி மகிமைப்படுத்தணும் அது பற்றி பேச போகிறோம். இயேசுவின் நாமத்தை எப்படி மகிமைப்படுத்தணும், எப்படி ஆராதிக்கணும், அதை நம்ம வசனத்தில் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அவர் நாமத்தை எப்படி மகிமைப்படுத்தணும், இயேசு இன்னைக்கு யார், அது எல்லாத்துக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எதுக்கு சொல்லுவோம், அதுவும் புரியும். தேவனோட மகன்னு சொல்லுவோம், தேவனோட பிள்ளைன்னு சொல்லுவோம். அப்போ கொத்தனாரோட மகனே தான் சொல்லுவோம், மாட்டோம் கொத்தனார்னு சொல்லுவோமா? ஒரு விவசாயக்காரன் மகன்னு சொல்லுவோம், விவசாயக்காரன் சொல்லுவோமா? ஒரு எலக்ட்ரிஷியன், ஒரு பிளம்பர், சின்ன சின்ன தொழில் பாருங்களாம். முதல் ஒரு காலத்தால் தோப்பனர் அந்த தொழில் இருந்துக்கு மகன் அந்த தொழில் தான் பண்ணுவான். அப்போ நம்ம அவனை அந்த பியாரிஸ்தான் கூப்பிடுவோம், அவரோட மகனை சொல்லி கூப்பிடுவோம். ஆனால் தேவன் இயேசு தேவனோட மகன். மத்தேயு 3:17 பாருங்க, அவர் கடவுள் பரலோக ராஜ்யத்தை சொன்ன வார்த்தை, இது என்னோட மகன், நான் இவர் மகன் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொன்ன வார்த்தை. சாட்சியாக விட்டு, கேரண்டியாக விட்டு, எல்லாம் விட்டு. ஆனால் நம்ம அவர் திரும்பி என்ன சொல்லுவோம், இயேசு தேவனோட மகன் சொல்லுவோம். தேவன் எதுக்கு சொல்ல முடியும், அந்த தான் விஷயம். அதுதான் மாற்றம் கொண்டு வரணும். அவர் நாமத்தை எப்படி தான் நம்ம மகிமைப்படுத்த முடியும்? எல்லாரும் தான் சொல்லுவாங்க, ஏசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் சாதாரண மனுஷன் தான். ஆனால் ஆண் உள்ள மனுஷனுக்கு தேவன் தான் இயேசு. மனுஷன் மத்தியில் வாழ்ந்துட்டு மனுஷனோட பிரச்சனை எல்லாம் கடவுள் மின்க ஒப்படைக்கிறதே அவர் தான். கடவுள் இயேசுவை தான் அனுப்பினார் நம்ம மத்தியில். அவர் வேஷத்தில் தான் வந்தார், அவர் ரூபத்தில் தான் வந்தார். அவர் தான் வந்திருந்தார் மனுஷனோட கவலை புரியதுக்கு, மனுஷனோட சிந்தனையை புரியதுக்கு, மனுஷனோட பிரச்சனையை புரிய. எதுக்கு தான் அந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் இருக்குது. அதுக்கு தான் கண்ணு இருந்து கூட தெரியாமட்டுக்கு, காது இருந்து கூட கூறமாட்டுக்கு. ஒருத்தன் கண்ணு தெரியாதவன் தான் கண்ணு தெரிஞ்சவன் தூக்கி நடக்கிறான், 2 பேரும் குளிர விழுகாங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்குன்னு தான் அவர் மகனை வந்து அவர் வேஷத்தான் அவர் மகனான்னு வந்தார். கடவுள் இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பிதா தான். எல்லாத்துக்கும் தெரியும், ஒரே கடவுள் தான். பேர் வித்தியாசம் வச்சுருக்காங்க எல்லாருமே, அவரோட இஷ்டம் மறுபடி. அதுக்கு யார் குறை சொல்லுறது கொண்டமே, எல்லாரும் அவரோட வழியில் சரிதான். எல்லாரும் பாவி தான், நான் பாவி தான், நீரும் பாவி தான், எல்லாரும் பாவி தான். மாதா மரியம்னு சொல்லுவாங்க, மதர் மேரின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு சன் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு? அது கொஞ்சம் வித்தியாசமாக படித்து பார்ப்போமே. நம்ம சில விஷயம் பார்க்க, சில லூக் 4:21 சொன்னார், இன்றைக்கி இந்த வசனம் எல்லாம் உறுதியாக வந்துடுங்க, கேட்ட வார்த்தை எல்லாம் உறுதியாக வந்திருக்குன்னு. அப்படி இயேசு ஒரு நாளுமே அதுக்கு எல்லாமே அவர் மேலே எடுத்ததில்லை. அவர் நல்ல காரியம் செய்தாலுமே சொல்லியிருக்காரு, இது அடுத்தவன் காரியம் சொல்லாத ஐயா. அப்படிப்பட்ட தேவன், அது தேவன் இயேசு இன்னைக்கு தேவன். அது நம்ம மனசில் அறியணும். கடவுள்கிட்ட நீங்கள் எப்படி தான் பிதாட்ட எப்படி தான் பேச முடியும்? பிதாட்ட நேரம் பேச முடியாது ஐயா. ஒரு சின்ன விஷயம் இருந்தாலுமே இயேசுவை தான் சொல்லணும். இயேசு தான் கடவுள்கிட்ட போய் சொல்லுவார் இந்த விஷயம். அதுதான் நம்ம புரியணும். இயேசுவை இது ஜெபிக்கும், பிதா தான் எல்லாமே. அவர்கிட்ட ஏகப்பட்ட வளர்த்து பிரச்சனை இருக்குது, சூழ்நிலை இருக்குது, சந்தர்ப்பம் இருக்குது, என்ன செய்யணும், மழை இது அதுன்னு எல்லாம் பார்ப்பார். ஆனால் மனுஷனோட ஒரு விஷயம் இன்னைக்கு இயேசு தான் தூக்கி சொல்லுவார். ஆனால் இயேசு தான் சொன்ன வார்த்தை, என் பிதா விரும்பாமல் உங்களுக்கு ஒன்றும் நான் செய்ய முடியாது. யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை என் பிதா தான் உறுதியாக சொல்லுவார். என் பிதால் தான் எல்லாம் செய்ய முடியும். அவர் விரும்பினால்தான் நீங்கள் என்கிட்ட வர முடியும். அது பிறகு தான் அவர் உங்களுக்கு கொடுக்க வச்சிருக்காரு, நிச்சயமாக கொடுப்பார். சொல்லிட்டார், உறுதியான ஒரு வார்த்தை தான், கொடுக்க தான் செய்வார். ஆனால் நம்ம இப்போ என்ன பேச போகிறோம், என்ன சொல்ல போகிறோம்? இன்னைக்கு இயேசு வந்தார், நம்ம நடுவில் மத்தியில் வாழ்ந்தார், உயிர் கொடுத்தாரு. அவரை நாமத்தை எப்படி நம்ம மகிமைப்படுத்தணும்? இன்றைக்கி வசனம் நம்ம எல்லாம் படிக்கும், எல்லாரும் அவரொரு கணக்கில் அது உச்சரித்து அதுக்கு அர்த்தம் புரிய வைக்காங்க. அது எல்லாரும் அவரொரு செய்ய காரியம்தான். ஆனால் ஒரு சின்ன காரியம்தான், இயேசுவின் நாமத்தை எப்படி மகிமைப்படுத்தணும்? இயேசு கிறிஸ்துக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் த சன் ஆஃப் காட் அப்படி தான் வருது. அப்போ தேவன் இயேசுன்னு எதுக்கு நம்ம சொல்ல முடியும்? அதுதான் நான் சொல்ல வார்த்தை. இயேசுனுக்கு தேவன், கடவுள். அவர் ஆவியால் இருந்தார்.
தேவனோட மகன் ஆவியாக தான் இருப்பார். தண்ணி மேலே நடந்தார். மழை, காற்று எல்லாம் கையால் நிப்பாட்டி காட்டினார். நோய் நொடியெல்லாம் தீர்த்தார். செத்து போன மனுஷங்களை உயிர் போட்டார். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லையா? ஆவி தான் செய்ய முடியும். ஆவினைக்கு யார்? பரிசுத்தமான தேவன். பிதா மகன் பரிசுத்தமான தேவன் யார்? இயேசுதான். அவரை மகிமைப்படுத்தணும். அவருக்காக நம்ம உச்சரிக்க வார்த்தை எல்லாம் அவர் நாமத்தால் நடக்கும் அந்த விசுவாசம் இருக்கணும். அதான் அவரும் சொல்ல வார்த்தை. நம்மளே அவரே தேவனோட புள்ளை சொன்னால் கொஞ்சம் அந்தஸ்து குறைஞ்சது போல இருக்குது. என் மனசுக்கு எனக்கு தெரிஞ்சவிட 2000 வருஷமாக இப்படி நடக்குனே, அது இப்பவும் இப்படி நடக்கணுமான்னு அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விஷயம். அந்தஸ்து குறைச்சது போல இருக்குது. தேவனோட பிள்ளை தேவன் தானே, வேற என்னது? இதுதான் சின்ன கருத்து. இயேசுதான் தேவன். அவரோட மகிமை நான் படுத்துவேன், அவரோட நான் ஜெபிப்பேன், அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நடப்பேன், நான் அவருக்காக ஆராதிப்பேன், அவர் வசனத்தெல்லாம் நான் சொல்லுவேன், நான் அவருக்காக நான் எல்லாம் செய்வேன், அவர் சொன்ன பாதையில் நான் நடக்க முயற்சி பண்ணுவேன். சில நேரம் நான் ஒரு சாதாரண மனுஷன்தான், பாவிதான், நான் ஒரு பாவிதான். ஆனால் நான் குறுக்க பாதையில் தான் போயிட்டே இருக்கேன். ஆனால் அதில் சில தடங்கள் வரலாம், சூழ்நிலை வரும், சந்தர்ப்பம் வரும். ஆனால் இயேசுவின் நாமத்தால் தான் எனக்கு விடுதல் கிடைக்குது. அப்போ அவர் நாமத்தை நான் எப்படி தான் விடுதல் பண்ணணும், அவர் நாமத்தால் எப்படி தான் இந்த பிரச்சனை போராட்டம் எல்லாம் விடுதல் பண்ணணும், எப்படி தான் அவர் ரத்தத்தை நான் தொழிக்க முடியுது, எப்படி தான் அவர் நாமத்தில் செய்யணும், அதுப்போ நான் அவருக்கு அந்த ஸ்தானம் கொடுக்கணும். இயேசுவே கடவுளோட ஸ்தானம் கொடுக்கணும். இயேசு கடவுள், பரிசுத்தமான தேவன், கடவுள், பாவம் செய்யாது கடவுள். அவர் பாவம் செய்யாத வேறு நம்ம சிலுவையில் அடிச்சு விட்டோம் ஐயா. நியாயம் உண்டு ஐயா. ஒருத்தன் பாவம் செய்த வேணே நம்ம விட்டுட்டோம். பாவம் செய்த வேறு அது மேத்யூ 27 அது 15 26 கேட்டவன் 2 பேரும் விடணும்னு சொன்னார் ஐயா. பைலட்டும் சொன்னார் ஐயா, 2 பேரும் 2லேருந்து யாராவது உங்களை நான் ஒருத்தனை விட்டுருக்கேன்னு. அதில் கூட மனுஷன் என்ன செய்தான், அன்னைக்கு தப்பான ஆத்மாவே விட்டுட்டான், பராஸ்பரசு விட்டுட்டான். அந்த கடவுளை தான் சிலுவையால் தொங்க விட்டுட்டான். எப்படி தான் முடியும் மனுஷனாலேயா? யோசித்து பார்த்தாலே கை காலெல்லாம் நடங்குது ஐயா. அவர் நாம சொன்னாலுமே மகிமை நடக்குது ஐயா. எப்படி தான் நம்மளால் முடியுது ஐயா? நான் ஒரு பாவி தான் ஐயா. ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு ஐயா. கடவுள் தான் அவர். இயேசு கடவுள் ஐயா. கடவுளோட மகன் கடவுள் தான் ஐயா. உறுதி தான் பண்ணுவீங்க ஐயா. அந்த நம்பிக்கை உங்கள் உள்ளே கொண்டு வரணும் ஐயா. அந்த விசுவாசம் உங்கள் உள்ளே இருக்கணும் ஐயா. கடவுளோட மகன் கடவுள் தான், கடவுளோட மகன் கடவுள் தான். சாதாரண மனுஷன் கூட மிஸ்டர்னு சொல்லணுமே. பெண்ணுகளெல்லாம் மிஸ்ன்னு சொல்லுவாங்க, மிஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பிறகு ஒரு டைட்டில் கொடுப்பாங்க, பியார் முன்னாள். ஆனால் இயேசு பியார் மட்டும்தான் எப்படி இருக்குது? இயேசு கடவுளோட மகன். இது எதுக்கு எப்படி? தேவன் இயேசு, இதுதான் சரியான வார்த்தை. தேவன் இயேசு, அவர் நினைச்சால் எல்லாம் நடக்கும். அவர் அற்புதம் பண்ண தேவன். நம்ம மென்க வாழ்ந்து காட்டினார் ஐயா. அவரே சாட்சி, வசனம் எல்லாம் சாட்சி ஐயா. இன்னைக்கு வசனம் எல்லாம் தெரிந்து பார்த்தால் அவர் எப்படி தான் நம்ம மத்தியில் வாழ்ந்துருப்பாங்க நம்ம யோசித்து பார்த்தால் நம்ம உள்ள ஒரு பயமா இருக்க. எப்படி தான் வாழ்ந்து, எப்படி தான் போட்டு அடித்தாங்க, எப்படி தான் போட்டு ஆணி அடிக்க வச்சாங்க, எப்படி தான் சிலுவையில் தொங்கு போட்டு எப்படி நான் கொடுமைப்படுத்தினாங்க ஐயா. எப்படி தான் முடிஞ்ச ஐயா. அதை விட பொறுமையை தான் காட்டினார் ஐயா. அவரும் பிதா மேலே பொறுமை தான் காட்டினார், நம்பிக்கையை காட்டினார். அந்த நம்பிக்கை தான் நம்ம நாமத்தால் பண்ணணும். கடவுள் தான் இயேசு. இயேசு தான் கடவுளோட வேஷம் போட்டு மனுஷன் மத்தியில் மனுஷனோட பிரச்சனை புரிதுக்கு வந்ததே கடவுள் தான். ஆவியால் நிறைஞ்சிருந்தார் ஐயா. சில மனுஷங்க நோய் நொடி இருக்கும், அது மனுஷன் ஜெபிப்பான். எப்படி? அவன் ஆவிதான் கொடுக்கணும். ஆவிலிருந்து தான் அது தீர்க்க முடியும். அதுக்காக தான் சின்ன விஷயம்தான், ஆனால் பெரிய விஷயம். 2000 வருஷமாக இப்படி தான் நடக்கு. இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவோமே, நாமத்தை மகிமைப்படுத்தவே செய்வோம் ஐயா. மகிமைப்படுத்த ஆரம்பிங்க ஐயா. கடவுள் தான் இயேசு, கடவுள் இயேசு, கடவுள் இயேசு. இது சரியான வார்த்தை உச்சரிப்போம் ஐயா. கடவுள் வார்த்தை உச்சரித்தால் நல்ல நல்ல காரியம் நடக்கும் ஐயா. கடவுளை மகிமைப்படுத்தணும். கடவுள் இயேசுன்னு கும்பிட ஆரம்பிங்க. கடவுள் இயேசு ஐயா. கடவுள் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுங்க, அதை பற்றி குறையே இல்லையா. கடவுள் தான் இயேசு.
அது பிறகு கிறிஸ்துன்னு சொல்லுங்க, பிரச்சனை இல்லையா. ஆனால் கடவுள் இயேசுன்னு சொல்லி பாருங்க ஐயா. அவரை சந்தோஷமாக வைங்க ஐயா. அவர் உள்ள ஒரு உங்களுக்காக ஏதாவது செய்யணும் விரும்பட்டு ஆசை வரட்டும் ஐயா. நம்ம பாவி தானே ஐயா, வாழ்க்கை வாழத்தான் செய்வோம் ஐயா. ஆனால் கடவுளுக்கு நம்ம மேலே திருப்தி வரட்டும் ஐயா. இவை நம்ம நாமத்தை மகிமைப்படுத்த போகிறான். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். எல்லாம் எப்படி நடக்காங்களோ எல்லாரும் போல நம்ம நடக்க அவசியம் இல்லை ஐயா. மனசோட ஆத்மாவோட பலத்தோட கடவுள் இயேசுன்னு சொல்லி பாருங்க. கடவுள் இயேசு தேவனோட மகன், கடவுள் இயேசு மகன், கடவுள் பரிசுத்தமான ஆவி, கடவுள். யோசித்து பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க. சடார்னி ஒன்றுமே ஆகாது. இந்த விஷயத்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசித்து பார்த்தாலே நம்ம முதல் படி தான் சரியான வழிக்கு போகும். யோசித்து நடங்க, யோசித்து உச்சரிப்பாருங்க, ஆத்மாலேருந்து உச்சரித்து பாருங்க. கடவுளை இயேசுனி கூப்பிட்டு பாருங்க. கடவுளால் ரட்சிக்கப்படுவீங்க. இயேசுவின் நாமத்தால் மகிமை நடக்கும். கடவுள் இயேசு நம்மளால் ஏதாவது காரியம் செய்யறதுக்கு ஆசைப்படுவார். கடவுளை உங்களை தூக்கி வைப்பார் மனுஷன் மத்தியில். கடவுள் இயேசு நம்மளுக்காக எல்லாம் கட்டளை உடைச்சி போடுவார். கடவுள் இயேசுக்காக ஜெபிங்க. கடவுள் இயேசுக்காக நம்ம ஆத்மா கடவுள் அவருக்காக அவர் விரும்பினால் அவர் விருப்பத்தால் நடக்கட்டு. அவர் விருப்பத்தால் நம்மள ஒரு சின்ன பங்கு எங்கேயாவது ஆவட்டு. வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். நம்ம வாழ்வச்சில் கடைசி வரைக்கும் இயேசுவின் நாமத்தால் வாழ்வணும். கடவுள் இயேசுவை ஆராதிக்கணும். கடவுள் இயேசு அபிஷேகம் நடக்கும். நிச்சயமாக உங்கள் ஆளுத்தால், உங்கள் ஆவியால், அவர் கிருபையால் அவர் ஆசீர்வாதம் கொட்டும். உங்கள் வீட்டில் ஆசீர்வாதமாக இருக்கும். கடவுள் இயேசு உங்கள் மேலே ஆசீர்வாதம் கொட்டுட்டு இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் இரத்தத்தால் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். கடவுள் இயேசு, கடவுள் இயேசு தேவனோட மகன் தான் நான் சொல்கிறேன். நான் தப்பான உச்சரித்த வார்த்தை இல்லை. கடவுளோட மகன் இயேசு, அவர் கடவுள் தான் நான் சொல்லுவேன். கடவுள் நான் இயேசு, கடவுளோட மகன்தான் இயேசு. அதுக்கு நான் இப்போ தான் சொன்ன வழி. ஆசீர்வாதம் வருங்க. கடவுள் இயேசு நாமத்தால் ஜெபிங்க. வித்தியாசம் கண்டுபிடிப்பீங்க. வித்தியாசம் வரும். ஆசீர்வாதம் கொட்டும். நன்றி, நன்றி, நன்றி.